எல்லாமே வளமையாக செய்கிறண்டபடியாக அன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே நாங்கள் காட்டிக்கொள்ளையில என்ன கீரை வந்து பால் கறி, இதில் வந்து பைத்தங்காய், அதுக்கு வந்து பால் கறி, மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு, ரம்புட்டான். தம்பிக்கு ரம்புட்டான் விருப்பம் ஐயா. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்களோட காணொலியில் 2-3 விஷயம் இருக்குதானே, என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லுங்க. முதலாவது விஷயம், நீண்ட தூரத்துல இருந்து எங்களை பார்க்கறதுக்காக ஒரு உறவுகள் வந்து வந்திருந்தவை. அதுவும் வந்து குறிப்பாக சொல்லிக்கணும், முத்தையங்காட்டுக்கு தானே தாங்கள் வரணும், இந்த வாய்க்காலில் குளிக்கணும் ஆமாண்டு. அதை வந்து கூடுதலாக அந்த என்ன சொல்ற விரும்பி காட்டிருந்தவை. அவைகள் அப்படியே சேர்ந்து குளிச்சு அவளுக்கான சமையல் வந்து நாங்கள் வளமையாக சமைக்கிறபடியாக சமையல் ஒன்றையும் காட்டிக்கொள்ளையில. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் இப்போ வந்து கொஞ்சம் சீசனான பழம், அதாவது இப்போ பிலாப்பழம் சீசன் தான், அதோட வந்து ரம்புட்டான் பழமும் வந்து சீசன். அவைகள் வந்து எங்களுக்கு ஒரு பார்சல் பார்சலாக வந்து போட்டிருந்தவே நாங்களும் மின்னடான்னு பார்த்தா அது ஃபுல்லாகவே ரம்புட்டான் தான். அதையும் தான் அந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. அப்படியே சந்தோஷமாக இருக்குது இந்த ரம்புட்டான் கிடைச்சி. ஏன்னா இங்கே வந்து 10 ரூபா 15 ரூபா கொடுத்து வேண்டி சாப்பிடுவோம், 1-2 தான் வேண்டி சாப்பிடுவோம். இன்றைக்கு எங்களுக்கு ரம்புட்டான் சாப்பிட்டு பொறுக்க போகுது. ஒரு பார்சலாகவே ரம்புட்டான் வந்திருக்கேன்னா நீங்கள் யோசிக்க வேணாம். அப்போ தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போமோ. பார்த்தீங்கன்னா பப்பாசி பழம், எங்கட மரத்திலேயே பழத்தை பப்பாசி பழம், அதே மாதிரி தான் மாம்பழம். குளிக்கலையா செய்ய நீங்கள் வாய்க்காலில்? குளிப்ப வேண்டாம் தான் பார்த்துனாங்க. ஆனால் சரியாக காற்றா இருக்கிறபடியாக குளிப்ப எல்லாத்தையும் முன்னாடி மாம்பழம் பாதி காணும். என்ன அடுத்தது வந்து மாம்பழம், டொமேசியா, குளிக்க போகுது பாயா. நல்ல நெல்லிக்காய் இனிப்பா இருக்குது. இனிப்பா இருக்கு. நானே இப்போ 4-5 சாப்பிட்டு எடுத்து நான் புளிக்க மாட்டேன் நினைச்சிட்டு சாப்பிட இல்லை பார்த்துட்டு. எல்லாரும் ஆடலாம் ஊஞ்சல்ல, யாரை இது விருப்பமோ எல்லாருமே ஆடிக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட சமையல் வந்து பச்சரிசி சோறு, அதோட வந்து இறைச்சி கறி, எல்லாமே வளமையாக செய்கிறண்டபடியாக இன்றைக்கி சமையல் ஃபுல்லாகவே நாங்கள் காட்டிக்கொள்ளையில. என்ன கீரை வந்து பால் கறி, இதில் வந்து பைத்தங்காய், அதுக்கு வந்து பால் கறி, மீன் குழம்பு, சீலா மீன் குழம்பு, கத்திரிக்காயம் வந்து பால் கறி வச்சுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா மாம்பழம், பிலாப்பழம், பப்பாசி பழமும் இருக்குது. சரி நாங்கள் சாப்பிடுவோம். என்ன யாருக்கு போடுறீங்க? உங்களுக்கு தான் போடுறீங்களோ சாப்பாடு? ஒரு கொஞ்சம் அம்மாக்கு, அதுக்கு நீங்க தான் போகிறா. அம்மாவுக்கு அம்மா போடுங்க. அம்மா வெள்ளைக்கறி தண்ணி குடிக்கலாமா சுஜி? ஓ அங்கே இருக்கின்ற போட்டோ நல்லம்மா. இப்போ வந்து அந்த வேலைக்கு கருவாயில் ஏன் அப்போ பிடுங்க போகிறோமே. கருவா இலை வாங்கோ. பட்டை இன்னும் இதாண்டே இல்லை, இப்போ தானே அந்த ரொளவான மரம் தானே. நார்மலாக சும்மா நீங்கள் பிடிச்சி இந்த காஞ்சி தடி இருக்கா மேம்? இது என்ன பட்டாடி? இது பட்டாடி தான். 2 மாதிரிலேயும் ஒரு வாசம் எப்படி இருக்கு? இந்தாங்க இலைய சப்பி பாருங்க. நல்ல அந்த ஒரு காரம் இருக்குல்ல.
இது நல்லா சடைச்சு வளர்ந்துன்றது நாங்கள் பெருசாக அந்த அப்புறம் இந்த இதோட கவனிக்காம விட்டதால தண்ணி கொஞ்சம் இப்படி குறைவாக இருக்குது இதுக்கு தண்ணி விட நல்லா சடைச்சு நல்லா சடைச்சு வரும். காய பார்த்தீங்களோக்கா அப்படி காய்ச்சிருக்காங்க. ஆணுமா கொண்டு போகிறதுக்காங்க கொடுக்குறது நீங்கள் 2 நாள் பாட வச்சுட்டு கொண்டு போகலாம். காய வச்சு போட்டு பச்சையாக கொண்டு போவாங்க. 2 நாள் வெயிலில் நோமலாக வாட வச்சுட்டு அந்த பச்சை ஆக சருகாயம் போகாது ஆக காயம் அந்த மட்டத்தில் கொண்டு போனீங்கண்டா சரி. ஓ அதுவும் கொஞ்சம் பெரிய கண்டா இருக்குண்ணா. பட் ஈரம் இல்லை போல இருக்குண்ணா. ஓ இதுக்குள்ள 5-6 கண்டுக்கு மேலே நிற்குது. உங்கள் அடுத்த மரம் கருவாதா நாங்கால. நாங்கள் தூள் அரைக்கிறோம்டா இதுலேயும் ஒரு 2-3 கணக்க போடக்கூடாது. கணக்க போட்டால் மரக்கறி வச்சாலும் உரைச்சி கறி வாசம் வரும். அந்த கருவா கூடி அந்த மரக்கறி சமைக்க அந்த கணக்க போடாமலுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டா. இங்கால எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சது. கடைசியாக இவையெல்லாம் சாப்பிடுது நம்ம வந்த வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ வந்து வலிக்கிடுக்கணும். கட்டாயம் சரியா சரி கட்டாயம். அப்போ உங்கள் கிட்ட தானே உங்களுக்கு. ஓகே ஓகேக்கா பாய் 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 சந்தீபா. இப்போ வந்து வந்தாக்கள் வலிக்கிட்டு ஆட்டோவில் தான் வந்தவையால் முழுக்க உங்கள் பாருங்க மாங்காய் பாருங்க உங்கள் என்ன வடிவா வச்சு கொண்டு போகிறேன். இந்த பெரிய மாங்காய் அம்மாலாச்சு மாங்காய் கண்டுட்டு ஃபுல்லாக விடாது. இங்கே பாருங்க இப்போ இங்கே இவ்வளோ நிறத்து கொண்டு போய் இருக்குது இந்த மாங்காய். அது கிடையாது இங்கே கடிச்சு போட்டு இனி ஒன்றுக்குமே இது பயன்படாது. அங்கே பாருங்க அங்கே பாருங்க அப்படியே எல்லாம் கண்ட வாட்டு கிடக்கு. அடிக்கிற வெயிலுக்காக நல்லா குளிப்பு நடக்குதா என்ன தம்பி? நல்லா இருக்கா குளிக்க? தம்பி குளிக்க நல்லா இருக்கா ஐயா? அடம் பிடிச்சி தான் நான் 2 வந்து குளிக்க வடிக்கிட்டேன். வேறு 2 எப்படி இருக்குது இதில் நீந்த? நல்லா இருக்குதா? இது வந்து டயர் இல்லை. முதல் நாங்கள் இந்த டியூப்லேயே இல்லை. இது வந்து காற்று அடிச்சு விட்டாது. நம்மள அதில் வந்து நீந்தி கொள்ளலாம். இந்த முறை 2-3 மாதம் 9ஆம் மாதம் 8ஆம் மாதத்தில் தண்ணி போட்டிருக்கணும். அதோட இப்போ கொஞ்சம் பெக்கையும் கூட தண்ணி குறைச்சி விட்டுருக்கு. இல்லை இப்போ குறைச்சி விட்டுருக்கு பாய்க்கா. இல்லை அடிஞ்சு இந்த விளிம்பில் தடம் தட்டி கொண்டு பாயும். அங்கே போங்க அதில் குளிங்க. போமா சொல்லி தம்பி வாங்க. மாட்டு பிள்ளையாக்கள் வந்து பாக்கினம். ரம்புட்டாம் வந்து உரவாக்கில் வச்சு ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு தான் வந்தது. பஸ்ஸெல்லாம் கொடுத்து விட்டது எல்லாம். இப்போ நாங்கள் வந்து பாருங்க இவ்வளோ ரம்புட்டான். அப்பா கிலோ கொண்டு அப்போ இவ்வளோ ரம்புட்டான். அதோட வந்து இது வந்து நேற்று பின்னேரம் பிடிங்கின ரம்புட்டான் தோட்டத்தில். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு சுஜி? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் மேலே. இது வரும் உட்டான் பழம். நேற்று பின்னேரம் தான் பிடுங்கி 9 மணி பஸ்ஸில் கொடுத்து இங்கே 3:30க்கு வந்துட்டு பிடிக்க போகிறோம். இப்போ வந்து மகனும் வந்துட்டார். தம்பிக்கு ரம்புட்டான் விருப்பம் ஐயா? இப்போ அந்த சில பழங்களில் வந்து அந்த சின்ன பூச்சி இருக்குது தானே அது வந்து வர்றது. இந்த பழங்களில் பாருங்க அப்படி ஒரு பூச்சிகள் ஒன்றுமே இல்லை. இதில் அடிக்கின்ற இதில் வெள்ளையாக அந்த அழுக்கறன்னு சொல்லி கொள்வோமே அந்த பூச்சி வந்து இருக்கும். இதில் வந்து அப்படி ஒரு பூச்சிகளும் இல்லை. அது ஒன்று பாருங்க சாதுவாக இது ஒன்று. அது இல்லை அது
எதுக்கும் சாப்பிட்ற நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க மேலே அந்த பழங்கள்ல எல்லாத்தையும் பார்த்து சாப்பிடணும். ஏன்னா இது கழுவி சாப்பிட்ற பழம் இல்லை தானே. இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கையால் பிக்கலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படி பழம் என்ன பிடிச்சிக்கிறாங்க தம்பிக்கு. தம்பியும் சாப்பிடுங்க ஐயா. இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும், இந்த ரம்புட்டான் பழம் சின்னங்களுக்கு கொடுக்க சரியான அவதானமாக கொடுக்கணும். ரம்புட்டான் விதை வந்து போய் கூடுதலாக தொண்டைக்குள்ளே சிக்கிறது கூட இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அவதானமாக கொடுத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருந்து பிள்ளை வந்து சாப்பிடும் பிறகும் இருக்க ரம்புட்டான் பழம் கொடுக்க. கிட்டத்தட்ட 200 பழம் இருக்குது எங்களுக்கு. இல்லை நிறைய அனுப்பினால் அதை என்ன செய்யறது? நாங்கள் அக்கம் பக்கத்தில் ஒரு 2 பேர் 3 பேர் கொடுக்கலாம். அதுவும் கொடுத்துட்டீங்க சொல்லி வீடியோ எடுக்கவுனே சொல்லி கொடுத்துட்டா பங்கிட்டு கொடுத்துட்டேன். 200 பழம் வந்தது கிட்டத்தட்ட எங்களுக்கு அன்னளவா 200 பழம் வந்தது. சிட்டியாக்கள் அப்படி எல்லாருக்குமே வந்து பங்கிட்டு கொடுத்துட்டோம் நாங்கள். ஏன்னா அளவுக்கு அதிகமாக இது நாங்கள் ஒன்றும் செய்யலை. அதே என்ன நம்மளால் ஒரு நாள் 2 நாள் மேக்ஸிமம் 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே வச்சு சாப்பிட இல்லாது. என்ன செய்வோம்? அதுக்கு நானும் 2 பழத்தை சாப்பிட்டு வார். இப்போ நானும் ஒரு பழத்தை சாப்பிடுவேன். நல்ல இனிப்பு மேலே தேன் தான் இப்படி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. வச்சோன்னு கதைக்கலாம். சுவா வந்து சொன்ன நம்ம வித்தியாசமாக அந்த மாதிரி இருக்கு. அப்படியே அந்த நல்ல இனிப்பு இனிப்பு நல்ல அந்த வித்தியாசமாக தெரியுது. இனிப்பு வந்து உடனே பிடிங்கின அந்த உடன் பழம்ன்றது வந்து தெரியுது. உண்மையிலுமே நல்ல சந்தோஷம். அனுப்பின ஆக்களுக்கும் வந்து நன்றி. ஏன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக பழமையாக ஒரு 400 ரூபா 200 ரூபாய்க்கு வேண்டி சாப்பிட்றாங்க. இப்படி வச்சிருக்காது சாப்பிட மனதில் உறவாக்க தான் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பழம் வந்து கூடுதலாக வந்து இப்போ பெரும்பாலும் ரோடுகளில் வந்து வச்சு விற்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இப்படியே சாப்பிட்டாலும் போவோமே. இப்போ நாங்கள் பார்த்தீங்களென்றால் ரம்புட்டான் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். அதோட வந்தாக்களுக்கும் வந்து படிவாய் சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சுண்ணே. நாங்கள் அப்போ இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிப்போமே. முடிச்சுக்கொள்வோமோ? இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.